காவலுக்கு போறோம். காட்டுக்கு காவலுக்கு போறீங்களா? ஆமாங்க. காட்டுக்கு காவல் போற மாதிரியா இருந்திருக்க? அப்புறம் எப்படி தெரியுது? என்ன தங்கத்துல செருப்பு போட்டிருக்க, நகையெல்லாம் போட்டிருக்க, காட்டுக்கு போறோம்ங்கற? ஏங்க நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்ல, அவர் நீ காதலிக்கியா? ஏங்க அப்படி கேக்குறீங்க? சும்மா கிடக்குற குட்டாங்குச்சி கூட ஒரு குச்சியை தொத்திக்கிட்டு தான் கிடக்குது. ஓ அதனால நான் பெண் இல்ல. ஏமா யாருமா அந்த அவரு? யாரு காதலிக்கிற? அந்த ஒருத்தவர் நான் இல்லங்க கட்டிக்க போற பேர் சொல்ல மாட்டேங்க. மேகத்தை தோத விட்டா மாறி போகமோன தாகமுள்ள மச்சானே தண்ணிய நான் தோது விட்டேன். தண்ணிக்கும் இந்த கண்ணி தந்தனத்தோ முத்தமில்ல எண்ணிக்க குறையாம எப்ப வந்து தரப்போற ஏ மாமா, எப்ப வந்து தரப்போற? ஓடுகிற தண்ணியில உரசி விட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ? ஓடுகிற தண்ணியில உரசி விட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ? சபத்த மச்சானத்திலே ஓல ஒண்ணு நான் நடது ஓட விட்டே தண்ணியில சேர்ந்துச்சோ சேரலையோ? சபத்த மச்சான் கையிலே கிளியே என் கிளியாத தாமணியே ஆமத்து கிளியே என் கிளியாத தாமணி குளிரடிக்கோ சாரலுக்கு குடபொடிக்க வமதிலே குளிரடிக்கோ சாரலுக்கு குடபொடிக்க வமதிலே குடையமல்ல படையமல்ல கூதலுக்கு அதரவா குடையமல்ல படையமல்ல கூதலுக்கு அதரவா நயனே பொலி தலதபட்ட நவரவா நீ நினைச்ச ஆடையல் நீ பொழுத்த நிர்வடையோ நீ நினைச்ச ஆடையல் நீ பொழுத்த நிர்வடைய இந்த ஐத்த மக நாம் பொழுந்த அத்தனையோ தென்படி இந்த ஐத்த மக நாம் பொழுந்த அத்தனையோ தென்படியோ விட்டு சந்தன சேர்ந்துச்சோ சேரலையோ? செபத்த புள்ளனத்திலே நான் நல்லது ஓட விட்டே தண்ணியில் சேர்ந்துச்சதோ சேரலை செபத்த மச்சான் கையிலே குயிலே இது உமக்காக பாடுதிங்கோ காமத்து குயிலே இது உமக்காக பாடுதிங்கோ ஆசைய நான் தூது விட அருவி ஒரு பழமுங்க ஆசைய நான் தூது விட அருவி ஒரு பழமுங்க அருவி போல அழுகிறன்னு அறிந்து கொண்டாளாகாதோ முந்தானையின் ஓரம் என்ன கொடைந்து கொண்டாளாகாதோ உரத்தி விட்டு சந்தன
அதனால வாய் திறந்தாலே கூவுற. என்னது வாய் என்னடா இருக்கு? அதனால நான் என்னத்துலங்க குறைச்சல் வெட்டிக்கிறவங்களே? நான் ஆள்ல குறைச்சலா, அளவுல குறைச்சலா, மண்டையில குறைச்சலா, இல்ல தொண்டையில குறைச்சலா? தொண்டையில தான் குறைச்சல். எதுலயுமே குறைச்சல் இல்ல. எதுலயும் குறைச்சல் இல்ல. எதுலயும் குறைச்சல் இல்ல. அப்புறம் எதுக்கு இன்னொருத்தைய வேலைக்கு சேர்க்கணும்? எல்லாமே குறைச்சு தான் இருக்கு. ஏமா யார் சேர்த்திருக்கா வேலைக்கு? வேலைக்கு இன்னொருத்தைய சேர்த்திருக்காருங்க. யார் சேர்த்தது? யாரு? என் மாமனார், வருங்கால மாமனார். ஆமாங்க. ஒண்ணு நான் முதல்ல கொண்டு செம்புல கொண்டு பால் கொடுப்ப மடக்கு மடக்கு வாங்கி கொடுப்பாருங்க. நீ ஏன் இப்படி இருக்கிய? அவ ஆள் நல்லா இருப்பாளா? அப்ப சூப்பர். நான் என்ன அழகு, வள்ளியம்மா என்ன அழகு. என்ன சொல்ற? ஆமாங்க. ரஞ்சனி என்னங்க? உன்னை விடவா? என்னை விட்டா நீ கொணக்கேசர உள்ள போயிடும். உன்னை விட நல்லா இருப்பாளா? நேத்து உன்னை விட நல்லா இருப்பாளா? அழகா இருப்பா. ரஞ்சனி வருவா பாருங்க. மூக்கு முள்ளிங்க எட்டுப்பா. அவளை வார கூப்பிடு கூப்பிடு. வருவா பாருங்க. வாடி சொப்பன சுந்தரி. கிழமை தலைமுடி எப்பவ தலையில் வச்சு. ஹலோ ஹலோ. வெள்ளிக்கிழமை தலைமுழுகி எப்பவ தலையில் வச்சே. வெள்ளிக்கிழமை தலைமுழுகி மல்லிகைப்பூவ தலையில் வச்சே. அட பார்த்து பார்த்து சுழியேத்து ஏத்து அட வேத்து போச்சு அட நேத்து நேத்து. வெள்ளிக்கிழமை தலைமுழுகி மல்லிகைப்பூவ தலையில் வச்சே. கொட்டுது கொட்டுது தள்ளி தண்ணி. தண்ணிய பார்த்தா பார்த்தா மன நிக்குது நிக்குது ஒல்லே ஏ குத்தால கடி கும்மா கும்மா. விட்டால படி சும்மா சும்மா. குத்தால கடி கும்மா கும்மா. உன்னை விட்டா எப்படி சும்மா சும்மா. மாசக்கணக்கா நீ இழைச்சே அந்தி பகலா சிந்து படிச்சே தன்ன தனியா எண்ணி ரசிச்சே. அடியும் நானும் ஒன்னா சேர. கிழமை முழுகி பூவே வச்சே. யாரு யாரு சிங்காரமா ஊரு இது மார்ச்சப்பட்டு பேரு பேரு தலைகிடி கும்மா. உன்னை விட்டா எப்படி சும்மா சும்மா. தலைகிடி கும்மா கும்மா. உன்னை விட்டா எப்படி சும்மா சும்மா. நினைச்சே கண்ணு முழிச்சே மாசக்கணக்கா நீ இழைச்சே அந்தி பகலா சிந்து படிச்சே தன்ன தனியா எண்ணி ரசிச்சே. நீயும் நானும் ஒன்னா சேர. வெள்ளிக்கிழமை முழுகி மல்லிகைப்பூவ தலையில் வச்சு. தலையில் வச்சு. ஆமா எனக்காக கைதட்டின அத்தை வாங்க. எங்களுக்கெல்லாம் சிறப்பு உண்டாகுது, கலகலப்பு உண்டாகுது. ஆமா கலகலப்பு உண்டாகும், சிறப்பு உண்டாகும். அது என்ன புழுத்துணியில் வந்திருக்கா? அப்படி நான் புழுத்துணி, அந்த பிள்ளை புழுத்துணி, எல்லாம் புழுத்துணி தான் இன்னைக்கு. அண்ணி உண்மையிலே சொல்றேன்டி, சொல்லுங்க. நானும் எத்தனையோ பொம்பளை பிள்ளைய பார்த்துருக்கேன். தெரியும், அதனால தான் சிங்கப்பூர் போன 10 வருஷமா. ஏய் அது ஊரில் காட்டி கொடுக்காத. சரி. ஆனால் ரோட்டில் போகிற பிள்ளைய வர பிள்ளையில. ஆஹா. ஆனால் இன்னைக்கு தான் நம்ம ஊரில் மார்ச்சாம்பட்டில் மார்க்கெட் இது மார்ச்சாம்பட்டி. சும்மா அப்படியே சொல்லு. மார்ச்சாம்பட்டி மார்க்கண்டையம்பட்டி ஊருக்கு பேர். ஆமாம். உண்மையிலடி இவ்வளோ அழகா, உண்மையில் இவ்வளோ அழகான பிள்ளை நெஞ்செல்லாம் மசுறு முளைச்ச பிள்ளைய பார்த்து. நெஞ்சில் மாத்திரமா மசூர் இருக்கு. ஏய் போ, எல்லா இடத்துலையும் தான் கிடக்குது கருமம். அது கடந்துட்டு போகுது. சரி ஆமாம். இருக்கட்டும். என் கம்பெனி ஒருத்தி ஒரு வேலை வந்தாலா? என்ன கம்பெனி அது? அவள் தான் மன்னார கம்பெனி. அடியே ஜில்லு ஓடி 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 ஓடி. நடக்கிறதுக்கெல்லாம் அடிக்கிறாரு மனுஷன். விட்டா வாயில அடிச்சிட்டு போவார் போல இருக்கு. ரஞ்சினி, ரஞ்சினி நல்லா இருக்கியா? போக மாட்டார் அவர். என்னது நல்லா இருக்கியா? நல்லா இருக்கடி. நீ நல்லா இருக்கியாடி? ஏதோ இருக்கண்டி கருமம். ஏன்டி இவ்வளவு வேதனை சொல்ற? ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் தெரியும். மனசை ஓப்பனா திறந்து சொல்றி.
நீ கேக்குறியன்னு தான் நான் எடுத்து எதா இருந்தாலும் ஏய். ஓப்பன் சொல்லிட்டு இருந்தா வச்சுட்டு ஓம் நான் அதான் சொல்லலடி. சுவாகா. மனச திறந்து பேசணும் நீ ஏண்டி ஆ. பொம்பளைனா அச்சம் மடம் ஞானம் பகிர்ப்பு இருக்கணும். கண்டிப்பா ஆ? பைப்பு. இதுல உனக்கு ஏதாச்சும் இருக்கா? பைப்பு மாத்திரம் இருக்கு. அந்த பைப்பை கொண்டு குப்பையில போடு. மனசு மயங்கும் மயிர புடுங்கும். ஏய் ஆஹ், ஏண்டி சொல்லுங்க. இவ்வளவு அழகா இருக்கிறியே. சரி இப்ப தாண்டி முதனும் உந்த அழக பார்த்துட்டு சரி நெஞ்சில மசிறு முளைச்ச பொம்பளை இப்ப தாண்டி நான் பாக்குறேன். நானும் கண்டுபிடிச்சு நீங்க கண்டுபிடிச்சா ரெண்டு பேரும் நெஞ்சில மாத்திரம் தானே பாத்திய. காலையில பாருங்க இன்னும் ரெண்டு சரி இருக்கட்டும். சரி ரஞ்சனி என்னடி நீ யாராச்சும் காதலிச்சிருக்கியா? இது வரைக்கும் நான் காதலிச்சது ஒருத்த கூட காதல் பண்ணதில்ல? இல்லடி. ஆனா நான் அப்படி இல்லடி, உண்மையாவே சொல்றேன், மனசார சொல்றேன், சத்தியமா நீ என்ன நினைச்சாலும் சரி. என்னடி நான் 3 பேர்த்த காதலிச்சேன். 3 பேரையா? ஆமா ஆமா என்னடி இப்படி சொல்ற? 3 பேரையும் கல்யாணம் பண்ணேன்டி. 3 பேரையே கல்யாணம் பண்ணேன். எப்படி அடியே? அவன் இருக்கான், அவங்க இருக்கான், நம்மள தான் ஒருத்தரை காலி வச்சு வாங்கி. சமாளிக்க முடியல, நீ 3 பேரன்னு சொல்றியடி. ஏய் 3 பேரை காதல். ஏய் நீ போயா நீ. அவர் இட மிஷின் இடவாக்க வந்திருக்காரு, 2 பேருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்க வாடி இங்க. நான் காதலிச்ச 3 பேர் யாராருன்னு கேட்க மாட்டியா? யாரா அதாடி அதுக்கடையில கூட வந்துட்டாப்ல. நான் முதல்ல காதலிச்ச யார் தெரியுமா? யாரடி? மைக் செட் ஓனர். மைச்சிட்டு ஓனரே. ஏய் இவங்க இல்ல, ஐயா இவன் பூரா ஆத்தாடி, இவன் அவன் பூரா ஜப்ள கம்பெனி. இவங்க கிடையாது. ஆரம்ப வேற இன்னொருத்தர் காளையார் கோயில்ல ஆர்எம்எஸ் ஆடியோஸ்ன்னு இருக்கு. அப்புறம் என்னடி வந்துச்சு? பேரு லிங்கம். ஆ நல்லா 6 அடி 6 அங்குலம் 6 நல்ல உயரமா இருப்பான். ஏய் அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுடி. கை கால்லாம் நீள நீளமா இருக்க முடி. கை கால்லாம் அம்மா நீள நீளமா இருக்கும். சரி, கை காலே அவ்வளவு நீளமா இருக்கு. அது எப்படி இருக்கும்னு கேக்குறியா? ஏய். இல்ல மனசு எப்படி இருக்கும்னு கேக்குறியா? மனச சொல்றேன்டி. ஏய் கல்யாணம் பண்ணது கூட தப்பு கிடையாதுடி. ஆ, அவனை கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போனேன். போய் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்ன இருக்கணும்? பால் பழம் அதெல்லாம் இருக்கணும்லடி. எல்லாம் இருக்கணுமா இல்லையா? ஆமா. பெரியப்பா எங்க அத்தான் பெரியசாமி அங்கே மேலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு அத்தான் பெரியசாமி மீச அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு தர்றேன்னு சொல்லியிருக்காரு. வரலைன்னு வச்சுக்க டவுசர் அப்படியே கொட்டையோட கழட்டிட்டு போயிருவேன் பார்த்துக்க. இந்த ஊரை சேர்ந்த ம். தங்கவேலு அண்ணா அவர்கள் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்து அன்பளிப்பு வழங்கியவர். அன்பு அண்ணன் அன்பளிப்பு வழங்கிய தங்கவேலு தங்கவேலு அண்ணன், அண்ணா ஆமா, அவர்களுக்கு தங்கவேலு சார்பாக அண்ணன், கணக்கு நம்ம சார்பாக ஊர்ல நன்றி இருந்தது. அன்பு அண்ணன் தங்கவேலு அவர்கள் அன்பு அண்ணியாருக்கு 500, எனக்கு 500. இல்ல சரி, அவனை கல்யாணம் பண்ணிட்டு போய் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல பார்த்தேன். என்ன பார்த்த? நீ சொன்ன எதுவுமே இல்ல. என்னடி அப்படி சொல்ற? பால் இல்ல பழம் அதாண்டி இல்ல. இருக்கும். இல்ல இல்ல ஏன்டி என்னடி அப்படி சொல்ற? உள்ள போய் பாக்குறேன், 15 டியூப் லைட்டை கட்டி வச்சிருக்கேன். ஏன்டி அப்படி? சீரியல் சட்டை தொங்க விட்டுருக்கேன். 8 குழாய் கட்டி வச்சிருக்கேன். எதுக்குடி? கூப்பிட்டு கேட்டேன், எங்க இது என்ன ஃபர்ஸ்ட் நைட் ரூமா இல்ல என்னங்க இது மைசெட் கடையான்னு கேட்டேன். ஆ, கோச்சுக்கிறாத, எனக்கு சின்ன வயசுல இருந்து மைசெட் இருந்தா தான் மூடு வரும் அப்படின்னு. சரி. சரி தொலைஞ்சு போதுன்னு விட்டுட்டேன். ஆ, கரெக்டா ஒரு 10 மணி இருக்கும், கையில தூக்கி பிடிச்சிட்டேன் என்னத்த? மைக்க. மைக்க பிடிச்சுக்கிட்டு கொடுத்தான் பார் அலவுன்ஸ். இந்திய நாடகத்துறையின் முதலாக எனக்கு திருமணமாகி இன்று இரவு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க இருப்பதால் ஆங்காங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் என் ரூமுக்கு வாங்கன்னு. ஆகா அம்புடு வேற. வெளியில வந்து கதவை திறந்து பாக்குறேன், 85 வயசு கிளட்டு போய் 10 பேர் செல்லோட நிக்கிறாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? பார்த்து பழகு வாங்கியவருக்கு 2வது சூப்பர் ஆளை கட்டினேன். யாருன்னு கேளு. யாருடி? தேவோட்ட ரஸ்தால கறிக்கடை வச்சிருக்காரு, பேரு கரீம்பாய். அவரை கட்டி நல்லா கறி வியாபாரம் பண்ணி உன்னை காப்பாத்திடுவானு. இவர் 2 கிடா குட்டிய தோல்ல தூக்கி போட்டு வருவாரு. ஆ, 2வது சுண்ணத் பண்ண பார்ட்டி வேற. அடி சொல்லிச்சு எடுத்துக்கிறேன், வாழைப்பழத்தை உரிக்கவே தேவையில்ல. ஆனா இருந்தாலும் கூட இங்க வாமா ஓடியா பண்ணி வேற அப்படின்னு சொல்லி அந்த பாயை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி ஆசையா ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போனேன். போய் உள்ள போய் பார்த்தா அவனாச்சும் மைக் செட்டை கட்டி வச்சிருந்தேன். இந்த பாயை கல்யாணம் பண்ணிட்டு உள்ள போய் பார்க்குறேன், 3 கிடா குட்டியை உரிச்சு தொங்க விட்டுருக்கேன். ஏன்டி அப்படி? அந்த கறிக்கடை ஞாபகம் தான். சரி கிடா குட்டியை உரிச்சு தொங்க விட்டுருக்கேன். இந்த பக்கம் ரத்தத்தை பிடிச்சி வச்சிருக்கேன். செவரொட்டி 4 அடிச்சு கண்ணாடியில் அடிச்சு வச்சிருக்கேன். அது அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் பாய் இது என்ன இப்படி ஃபர்ஸ்ட் நைட் ரூமா கறிக்கடையா அப்படின்னு. ஆ, அப்ப அவர் சொன்னார், இல்ல கோச்சுக்காத, சொன்னாரு? காலையில மார்ச்சாம்பட்டில் ஒரு காது ஊத்து சொன்னாங்க, சரி. 3 உருப்படி கிளீன் பண்ணிட்டேன், ஆ, 2 உருப்படி கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னா. அப்புறம் அப்புறம் சரியா தொலைஞ்சு போகுதுன்னு சொல்லி கட்ட அதுவும் போச்சு. 2 மணிக்கும் கண்ணை முழிச்சு அப்புறம் பாக்குறேன். இன்னொருத்தர் யாருடி? அடி ஏண்டி நீ ஒரு ஆளு. 2 மணி இருக்கு ரஞ்சினி, ஆ, கண்ணை முழிச்சு பாக்குறேன். பார்த்தோன்னே ஏ சும்மா அழுகாம சொல்றீ. 2 மணிக்கு கண்ணை முழிச்சு பார்த்தா பார்த்தா என்னைய தூக்கி மொட்டை குண்டியோட ஆட்டுக்குட்டி மாதிரி தொங்க விட்டுட்டாண்டி. அக்கா அப்புறம் என்னடி ஆச்சு? ஐயோ ஏன் கேக்குற, நான் பாட்டுக்கு காலை புனஞ்சு விட்டேன். நீ என்ன பண்ண? அம்மானு கத்தலான்னு பார்த்தா கத்திய தூக்கிட்டேன். இதுக்கு நேரம் கழுத்துக்கு நேர. கூப்பிட்டு கேட்டேன், ஏன் பாய் என்னைய தூக்கி ஏன் இப்படி தொங்க விட்டியா அப்படின்னு. ஆ, இல்ல கோச்சுக்கிறாத, 3 உருப்படி கிளீன் பண்ணிட்டேன், ஆ, 2 உருப்படி வெளியில கட்டி போட்டுருந்தேன், அத்துக்கிட்டு போயிருச்சு. சரி. ஒன்னே கிளீன் பண்ணி தொப்புளுக்கு நேரம் கொண்டாந்துட்டாங்க கத்திய.
ஆகா நீ ஒண்ணும் கத்தலையா? நீ வேற மேன் இருந்தே தொப்புல போட்டிருப்பேன். ஆ, அப்புறம் ஒரு வழியா தப்பிச்சு நல்ல வந்து வேலைக்கு நீ போல ஒன்னையும் போட்டு ஆமா அது போயிட்டு போகுது. நீ ஓசிலே படம் பாப்பேன். இந்த கூட்டத்துல ஆ, அம்மாட்ட சொல்லி நீ தான் ஏற்பாடு பண்ணோம். கண்டிப்பா சொல்லுங்க. இந்த கூட்டத்துல ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். இந்த இதுங்க. ஆமா இந்த ஒரு கூட்டத்திலே இருக்காரு. ஆ, யாருடி? இந்த இதுக்குள்ளதான் உட்கார்ந்திருக்காரு. ஏய் யாருன்னு சொல்றீ? அம்மா வரட்டு சொல்றேன். அடையாளம் சொல்லவா? அடையாளம் இப்ப சொல்றியா? இந்த இப்ப சொல்றேன் பாத்துக்க. ஆள் பார்க்க நல்ல ஓசரமா இருப்பாரு. சரி. மண்டையில போலீஸ் வெட்டி இருப்பாரு. மண்டையில போலீஸ் கட்டிங். சரி. பக்கத்துல வாட்டர் பாட்டில் ஒன்று ரெடியா இருக்கும் ஆரஞ்சு கலர்ல. கழுத்துல செயின் தொங்கும். ஊதா கலர் வேட்டி கட்டி கையில கட்டியிருப்பாரு. ஆள் பாக்குறதுக்கு ஒரு சடையில கரைக்காத பிள்ளையார் மாதிரி இருப்பாரு, சில மாதிரி. அத்தியா யாரும் தெரியுதா? பாத்துட்டேன்டி. அவர்தான் எங்க அத்தை. அவர்தான் அத்தாரா? ஆமா அவருக்கு. எப்படி அத்தாரு? அவர் எனக்கு கட்டி வச்சேனா கட்டி வச்சேனா ரொம்ப நல்லா இருப்பேன். சரி அம்மா வரட்டு சொல்றேன். அம்மா சொல்ல அம்மா சொல்ல. அம்மா அம்மா கூப்பிடுமா? வாங்கம்மா. அம்மா அம்மா வாராட்டி பிள்ளைக்கு கொடுத்து மீதியை ராணம்மா அம்மா ஏதேதோ சொன்னானம்மா பொன்னோடி உன்னாக கண்ணோடி கண்ணாக அது வாராண்டி வாராட்டி பிள்ளைக்கு கொடுத்து மீதியை ராணம்மா அம்மா ஏதேதோ சொன்னானம்மா. நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவா? ஆனந்த பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவா மேகங்கள் இல்லாத வானிலையே நீ இன்று எப்போது நான் இல்லையே மேகங்கள் இல்லாத வானிலையே நீ இன்று எப்போது நான் இல்லையே கண்ணோடு கண்ணோடு வாராண்டி வாராண்டி வீணேந்தி பொறுத்தி மீதியை ராணம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்றானம்மா. வாழைப்பு பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ வாழைக்கு பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ நாளும் உண்மையிலே பொன்னல்லவா எழுதாத கதை சொல்ல கண்ணல்லவா நாளும் உண்மையிலே பொன்னல்லவா எழுதாத கதை சொல்ல கண்ணல்லவா கண்ணொழி கண்ணாக வாங்கம்மா வணக்கம்மா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். அம்மா வாங்கம்மா வணக்கம்மா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். நீங்களா வேண்டாம் இப்பவே வைக்காத. வைக்க வேண்டாம். ஹலோ அப்பா பாத்தீங்களா? அம்மா வந்து ஐயோ ஐயோ என்ன தேவோட்ட பஸ் ஸ்டாண்டுக்கே கேட்கும் இருக்கு. குறைச்சி வை சாமி கேட்டாரு. அப்பா கண்ணுக்கடுத்தமா காவலுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஆமா ஆமா ஆனா வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா நல்லா இருக்கும். இருக்காதுமா. கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடணும், அப்புறமா காவலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஹலோ இடத்த பார்க்கமா மனசு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். உனக்கு எப்படி இருக்கு? குறைச்சி வை எப்போ வேண்டாம் என்ன சொன்னா பிள்ளை. ஹலோ உங்க மனசு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசு இருக்கிற விஷயத்தை சொல்லுவோம். மத்தக்கள அப்புறமேல வச்சுக்கலாம். குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறுகுறுத்த வண்டு ரெண்டு பறக்குதடி தன்னாலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே விலகி வந்த சங்கிநாதம் முழங்குதடி மலையிலே. வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே விலகி வந்த சங்கிநாதம் முழங்குதடி மலையிலே. பால் மணக்குது பள்ள மணக்குது பறவை கூடி நிலத்திலே தேன் இருக்குது இருக்குது நிலவரின் மலையிலே. பால் மணக்குது பள்ள மணக்குது பறவை கூடி நிலத்திலே தேன் இருக்குது நிலை இருக்குது வேறு வகை குணத்திலே. பூமல
ஆலோலமோ ஆலோலம் சாலோலமே சினசிரி செம்ப ஏய் நான் பாடுறதுக்கு மேல விசிலி சத்தம் தானடி வெளியில இருக்கு என்னம்மா ஆட சொல்லிடாதீங்க நானே உடல்நிலை சரியில்லாம பார்த்தா 2-3 நாளா நாடகத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன் கொண்டு எதையாவது பண்ணி விட்டுறாங்க கேட்க மாட்டேன்டாப்ல இருந்தாருங்க அந்த ஊதா கலர் கைலி அவர் என்ன சொல்றாரு தெரியுமா கோயில் பொல்லாத கோயிலா முத்துமாரியம்மன் கோயில் ஆமா சமயபுரம் மாதிரி அதான் சொன்னாரு காலையில யார் ஆடாம போறாளோ அவளுக்கு பூரா வயித்தால பிச்சுக்கிட்டு ஊத்துமா ஆடாம போனா தானே ஆமா நானும் ஆடிட்ட பாரு 10 ஆட்டம் ஆடி ஆடுவேன் கடைசியா வேடன் சீன்ல ஆடுவேன் ஆட்டத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா இப்ப 2 ஆடுவேன் இப்ப 2 ஆட்டம் ஆடுங்க அந்த சுடிதார் போட்டு உட்காந்துருக்கல ஆரஞ்சு கலர் ரொம்ப நேரமா உங்களை உத்து பாக்குறேன் அந்த அக்கா நீங்க 2 ஆட்டம் ஆடுவீங்க என்னைய பாக்கல உன்னைய தான் உத்து உங்களை தான் பாத்துக்கிட்டாப்ல இதெல்லாம் உண்மையிலே பொம்பளை தானா ஏன்? அப்படின்னு நினைச்சு அந்த அக்கா ஆச்சரியமா ஏம்மா, அக்கா அப்படிதானக்கா பொம்பளானா இல்ல 9 முட்டையான்னு கேக்குறியா இல்ல என்ன நினைச்சு பாக்குற நீ என்னையா மாப்பிள்ள உனக்கு மூத்திரத்தை பெஞ்சு தெளிச்சுட்டாதான் பேசாம கிடப்பேன்